எல்லாரும் ஜோரா ஒரு வட்ட கழக செயலாளரும் திரு செல்வம் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் எல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி ஆணைக்கிழங்க நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு இந்த 10வது வார்டில் நம்மளுடைய மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய 10வது வார்டு வட்டக்கழக செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் பாசத்துக்குரிய சகோதரர் சீனிவாசன் அவர்களே. நல்லா தெரியும். இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வருது. இந்த யாரும் பேசாதீங்க. 2 மாசத்துல எலெக்ஷன் வருது. 2 மாசத்துல இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னா பொய்க்கு உண்மைக்கு தான் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் பொய் உண்மை. இந்த 5 ஆண்டு காலம் பொய்யே சொல்லி ஆட்சி செய்தது திமுக ஆட்சி. மக்களுக்கு 520 வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சி செய்தது. ஒரு வாக்குறுதியாவது பூர்த்தியாக செய்ததா இல்லை. அவங்க சொல்றாங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்த உடனே கேஸ்க்கு மானியம் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க. குறைச்சாங்களா? விலைவாசி ஏற்றுறது இல்லைன்னாங்க. என்ன செஞ்சாங்க? விலைவாசி எல்லாம் ஆகாசத்துக்கு ஏற்பட்டாங்க. ஏற்கனவே அம்மாவுடைய கொடுத்த திட்டங்கள் தாலைக்கு தங்காம நிக்க வச்சாச்சு. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாலும் நிக்க வச்சாச்சு. ஓஏபி 1500 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னாங்க. அந்த 1000 சேர்த்துதான் பெண்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த குடும்ப ஊக்கத்தொகை. இப்படி மக்களை ஏமாத்தி நம்மளுக்கு 5 வருஷமா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 36,000 கொடுத்திருக்காங்க. இல்லப்பா 36,000 கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட அவர் கொடுக்கிறது எவ்வளவு? இந்த மாநகராட்சியில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருந்து புடுங்கி இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒட்டக்கழக செயலர் எல்லாமே எல்லா வார்டுல போய் அந்த ஒரு மிஷின்ல ஒரு ஆப்ல போடுறாங்க. ஒரு மாசத்துக்கு பால் எவ்வளவு வாங்குற, ஒரு மாசத்துக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் எவ்வளவு வாங்குற, ஒரு மாசத்துக்கு அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப செலவுக்காக அந்த பொருட்கள் எவ்வளவு வாங்குற, அரிசி எவ்வளவு வாங்குற, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுற, இதெல்லாம் கணக்கு போடுவது. இந்த வரி போடுறது, வரி எவ்வளவு கட்டுற, வீட்டு வரி எவ்வளவு கட்டுற, குப்பை வரி எவ்வளவு கட்டுற, தண்ணி வரி, இதெல்லாம் கணக்கு போட்டா 4 லட்சத்துல இருந்து 7 லட்சம் நீங்க 5 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. இந்த 5 வருஷத்துல கவர்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவு? 34,000. 5 வருஷமா சேர்ந்து நம்ம கொடுத்திருக்கிறது 34,000. ஏமாத்துதா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒரு ரேஷன் கார்டுக்கு 2.25 லட்சம் கடன் நம்ம தலைமையில. ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்பத்துக்கு 2.25 லட்சம் கடன் வந்து நம்ம மேல இருக்கிறப்போ இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்கிறாங்க. 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்காரு. இந்த அமைச்சர்கள் எல்லாமே 5 லட்சம் கோடி கடன் செஞ்சு நம்ம மேல 2.25 லட்சம் கடன் வைத்து அந்த 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியணும். இது இப்படி அவங்களே ஆட்சி செய்த திரும்ப என்ன தெரியுமா? 2.25 லட்சம் 10 லட்சத்துக்கு
வருஷத்துக்கு வரும், அடுத்த 5 வருஷத்துல. அப்ப எவ்வளவு விலைவாசி ஏத்துவாங்க, மக்கள் மேல எவ்வளவு பாரம் போடுவாங்கன்றது கணக்கு போடுங்க நீங்க. எப்பவுமே வந்து அம்மாவோட ஆட்சி, நம்மள புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி வரும்போதெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சது சரி பண்றதுக்கே சரியா போச்சு. நம்ம ஆட்சிக்கு வந்தா இப்ப நீங்க எல்லாம் தெரியும், 2010 இருந்து 11 வரை அவங்க ஆட்சி செய்தாங்க. 2006 இருந்து 11 வரை என்ன செய்தாங்க, நாட்டை சொல்லிட்டாங்க. 10 மணி நேரம் கரண்ட் இல்ல, கரண்டே இல்ல. புரட்சி தலைவர் அம்மா வந்து 16 மெகாவாட் இருந்த கரண்டை 34,000 மெகாவாட்டாக உற்பத்தி செய்து 100 யூனிட் கரண்ட் இலவசமாக கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இவங்க என்ன செய்யுங்க, இப்ப பாருங்க, இப்ப கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்து அவ்வளவுதான், விடியல் இல்ல, கருப்புதான். அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, புரட்சி தமிழர் எடப்பாடி சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஆட்சியில எப்பவுமே அம்மா ஆகட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், சொன்னது செஞ்சாங்க, சொன்னதும் செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா இல்லையா? இலவசமா 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா இல்லையா? தாலி அப்புறமா ஓஎம்பி 500 இருந்து 1000 கொடுக்குறாங்க, கொடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு 8,000 இருந்து 18,000 கொடுத்தாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாமே இலவசமா எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்துக்காக ஆடு மாடு எல்லாம் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி எல்லாமே நிக்க வச்சாச்சு. நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல விசுவாசத்தோட நீங்க வந்திருக்கீங்க. ஏதோ அம்மா இந்த நிகழ்ச்சிக்காக ஏதோ கொடுக்குறாங்கன்றது இல்ல, நீங்க எல்லாம் வந்திருக்கிறது அம்மாவோட ஆட்சி மீண்டும் மலர நீங்க எல்லாம் பாடுபடுறதுதான் நீங்க வந்திருக்கிறீங்க. அம்மாவா இல்லையா? அதனால அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லியிருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொல்லிருக்கிறாங்க. இது பொய்யான ஆட்சி, பொய்யான இப்ப இருக்கிற ஆட்சி சொல்றது கிடையாது. உண்மையாக சொல்ற ஆட்சி, உண்மையாக மக்கள் ஆட்சி செய்யற ஒரு தலைவர் இது சொன்னது. ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறமா மாசம் ரேஷன் கார்டுக்கு 2,000, அப்புறம் ஓஏபி 2,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே அந்த வீட்டுல விதவைகள் இருந்தா, வயசானவங்க இருந்தா, கணவனால் விடுபட்டவங்க இருந்தா 2,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி அவர்கள். சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா? கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஆனா நம்ம சொல்ற கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்புறமா இன்னொரு நல்ல ஒரு இதுக்கு முன்னே வந்து இடம் இருந்ததா வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஏதோ கவர்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இடம் இருந்தா ஓகே, இல்லன்னா இடம் வாங்கி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி அவர்கள். இதெல்லாம் பெரிய ஒரு சமாச்சாரம். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாதது இது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிலம் இல்லன்னா கூட நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு வீடு இல்லாதவங்க எல்லாம். அதே மாதிரி ஒரே சின்ன ஒரு வீட்டுல 2 குடும்பம் இருந்தா அந்த ஒரு குடும்பத்தை வெளியில கொண்டு வந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு புதுசா கொடுத்து வீடு கட்டி கொடுக்கிறாரு அண்ணன் எடப்பாடி சொல்லிருக்காங்க. மதுரை பதிவு கொடுத்தாங்க. அப்பதான் இந்த ரோடு எல்லாம் போட்டது, பூங்காவெல்லாம் வேலை செய்தது, இந்த வாட்டர் டேங்க் எல்லாம் கட்டுது, வீடு எல்லாம் லாரில ஓட்டு இருந்தது, வீடுகள்லாம் தண்ணி எல்லாம் கொலையில வர்ற மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்தது அம்மாவோட ஆட்சியில நீங்க ஓட்டு போட்டதுனால நான் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சி வருது. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் அப்படியே உட்காருங்க, எல்லாம் உங்க இடத்துக்கே வரும். தயவு செய்து அங்கே இருங்க, அங்கே அப்படியே அமைதியா இருங்க. எல்லாமே அப்படியே பொறுமையா அந்த டோக்கன் கையில் எடுத்துடுங்க. அப்படியே